கில் பண்ண எனிமியோட லூட் பாக்ஸ் எடுத்துக்க முடியும். ஃபைனலி பிஜிஎம்ஐல ஜெட் பேக் வரப்போகுது. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 4.1 வந்து பப்ஜி பீட்டால் வந்து விட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின் கைஸ். மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் விட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷூட்டிங் ரேஞ்சில் ஒன்று வந்து விட்ருக்காங்க, இன்னொன்று வந்துட்டு ஃபார்முக்கு பிரிட்ஜ் ஒன்று போகணும், ஃபார்ம் பிரிட்ஜுக்கிட்ட வந்து ஒன்று விட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இதாங்க ரெண்டு பிளேஸில் தாங்க ஈவெண்ட் விட்ருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஈவெண்ட்குள்ளே போய் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஈவெண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பென்குயின் சிட்டி. ஸோ ஈவெண்ட்டில் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா வந்துட்டு ஈவெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு 2 வெஹிக்கிள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிள் எதுக்குன்னா, நீங்கள் வந்துட்டு ஈவெண்ட்டை விட்டு வெளியே தள்ளுற வெஹிக்கிள் வந்து இதாவது வந்து வெளியே நீங்கள் வந்து போகிற வெஹிக்கிள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன் இருக்கும், அதை அழுத்தினோடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கூட ஏதோ ஈவெண்ட் விட்டு ரொம்ப தூரம் போய்டும்னு பார்த்தேன். ஆனால் பட் ஈவெண்ட்டோட கொஞ்சம் கிட்ட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சரு. ஸோ எனிமி ஏதாவது வந்தாங்கன்னா டக்குன்னு இதில் தப்பிச்சிடலாம். ஸோ ஈவெண்ட்டு கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் லூட் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பக்கத்தில் வந்துட்டு உங்கள் சைடு ஆப்ஷன்லேயே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் லூட் பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் போதோ இல்லை ஏதாவது வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஓப்பனில் இருக்கும்போது கல் பின்னாடி வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் லூட்டை செக்யூராக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம மெயின் ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணும்போது ஹை லெவல் லூட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாட்டி வந்து கொஞ்சம் வழக்கம் போல் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக அனிமேஷன் அது இதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் கைஸ். ஸோ இதில் வந்து ஒரு ஜெட் பேக் சொன்னல, இதில் வந்து ஒரு டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கொரியன் லாங்குவேஜ் இருக்குது, நமக்கு தான் கொரியன் தெரியாது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டீம்மேட் வச்சு தான் இது பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டீம்மேட் போட்டோன்னே ஒரு ஐஸ் பால் மாதிரி வந்து விழுந்தது. இது வந்துட்டு வழுக்குது அப்படியே. ஸோ நிற்கவே முடியல என்ன டீம்மேட்டால். ஸோ எனிமிலாம் மாட்டினா எனிமி சின்ன பின்னம் தான் கைஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெட் பேக்கு. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். இது ஜெட் பேக்குன்னு சொல்ல முடியாது போல், ஏதோ டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு சத்தியமாக கொரியன் லாங்குவேஜ் தெரியாதனால நான் வந்து இது பண்ணேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து ஒரு தரமான ஃபீச்சர் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃப்யூச்சர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்யூச்சர் கைஸ். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் டீம்மேட்டை இந்த சாதாரண குச்சி வச்சு நீங்கள் உங்கள் டீம்மேட்டை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 5 மட்டும்லாம் எடுக்கலாம்னு தேவையில்லை, நீங்கள் 10 கூட எடுத்துக்கலாம். உங்கள் டீம்மேட்டை தாராளமாக ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டீம்மேட் ரீகால் ஆகிட்டார். ஸோ இப்போ அவருக்கு ஹெல்த்து பாருங்கள், 1 ஹெச்பியில் தான் இருக்கார். சரி, நான் கூட எவ்வளோ தூரத்துலேருந்து போடலான்னு பார்த்தேன். ஸோ 31 மீட்டர்ஸுக்கும் இதுக்கும் மேலே வரும். நான் கம்மியான டிஸ்டன்ஸில் வச்சு இது பண்ணேன். ஸோ போட்ட உடனே ஹெல்த்தி ஏறிச்சு கைஸ். சத்தியமாக சொல்கிறது வந்து வேறு லெவலான ஃபீச்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நானும் நேடு போட்டு சேர்த்துட்டேன். என்னோடய டீம்மேட் வந்து அந்த ஸ்டிக்கை போட்டோன்னே எனக்கு செல்ஃப் ரிவைவ்னு காட்டுச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஹெல்த் தானாகவே ஏறும் பாருங்களேன், அதையும் நான் வந்து அவரை பண்ண சொன்னேன். ஸோ அவரும் கிளைம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்ட வர சொன்னேன். ஸோ வந்துட்டு ஒரு தலைவன் வந்து ஒரு 15 இல்லை இருங்க ஒரு 15 மீட்டருக்கு நின்றார். ஸோ போட்ட உடனே 2 செகண்ட்லேயே அப்படி ஹெல்த்தி ஏறிடுச்சு. எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன், ஒரு ஹேக்கர் மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா, அது போட்டோன்னே அந்த பூஸ்ட் எப்படி நம்ம இப்போ என்னது பெயின் கில்லரு ரெட் புல்லாக குடிக்கும்போது அந்த கொஞ்சம் மூமெண்ட் ஃபாஸ்ட்டாகவும் அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசோர்ட் பக்கத்தில் ரிலையன்ஸுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு வாட்டர் இது இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு டோட்டலாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஓல்டு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னான்னு தெரில, மீண்டும் அந்த நிறைய அப்டேட்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இது வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். பட்டு இன்னும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, ஓல்டு போயிடுச்சுனாலே அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர்ஸு, இந்த மாதிரி போட் வச்சு நிறைய, ஆனால் பட் இதில் வந்து நல்லா கேம்ப் பண்ணலாம் எனிமியால். இந்த போட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஸோ நல்லா கேம்ப் பண்ணலாம். இதனால் இந்த இடத்துல கொஞ்சம் போகும்போது சேஃபாக போய் விளையாடுங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஏதாவது லான்ச் பட்டனே ஏதாவது இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஸோ பட் இவ்வளோ தான் கைஸ் 4.1 அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டில் ரெண்டே 2 விஷயம் தான் கைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஒன்று அந்த ஜெட் பேக்கும் அந்த குச்சியும். இந்த ஜெட் பேக்கில் என்ன பெனிஃபிட்னா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று நீங்கள் எனிமி வந்து அந்த பவரை போட்டோன்னே ஸ்லைட் பண்ண வைக்கிறது. செகண்டு நீங்கள் பொறுமையாக ஆல்டிடியூட் பொறுக்க நீங்கள் வந்து போகிறது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்டிடியூட் வந்து ஒரு 300 மீட்டர் வரைக்கும் எனிமியால் அவங்களுக்கு கில் பண்ண முடியும். ஆஃப்டர் 400 போனதுக்கப்புறமேட்டுக்கா எனிமியால் அவங்களால கில் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து காட்டல. ஸோ எதனால் காட்டலனா வந்துட்டு இது மேலே பார்த்துப்பீங்க, த பீட்டா வெர்ஷன் டஸ் நாட் ரெஸ்பான்ஸ் ஃபைனல் குவாலிட்டி. ஸோ அதனால தான். ஸோ ஈவெண்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி இருக்குல்ல, அதை வச்சு நம்மளே ரீகால் ஆகி நம்ம டீமெல்லாம் ரீகால் ஆகி தான் கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ சூப்பர் ஈவெண்ட் கைஸ். பட் இதில் எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 34 சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் மனக்கட்டி ஏற்றி ஸோ நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாய் கைஸ், வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.